ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ முதல்வர் விஜய் சாருக்கு நடந்திருக்கு. அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சட்டசபை ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி அளவு வரைக்குமே பயங்கர வாக்குவாதம் பிரச்சனைகளில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இது ஒரு புறம் இருக்க சங்கீதா தரப்பு வந்து ஆஜராயிட்டாங்க இன்னைக்கு விவாகரத்து வழக்கில். ஆனால் இந்த கேஸை ஒத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் தரப்பில் சொல்லும் போது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்த எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது ரொம்பவும் சீரியஸாக, அதாவது சங்கீதாவோட லாயர் மற்றும் முதல்வர் விஜய் அவருடைய லாயர் அப்புறம் வக்கீல், ஐ மீன் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருக்குள்ள ரொம்பவும் ரகசியமாக இந்த வழக்கு அப்படிங்கிறது விசாரிக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட வந்து சங்கீதா மேம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட பேசியிருக்காங்களாம், அவங்களுடைய தரப்பு வாதத்தை பேசியிருக்காங்க. விஜய் சாரும் தன்னுடைய இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் பேசியிருக்காங்க. 2 பேர் பக்கமும் ரொம்பவும் தீவிரமான விசாரணை அப்படிங்கிறது ஒரு 1 hour கிட்ட போயிருக்கு. அதை தொடர்ந்து சங்கீதா தரப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த கேஸை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியதாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் தான் உங்களுடைய விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டுச்சு. ஆனால் இந்த விவாகரத்து வழக்கை தாக்கல் செய்யும் போது பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் விமர்சனங்களை விஜய் சார் பக்கம் எழுந்துச்சு. ஏன்னா சங்கீதா மேம் திடீர்னு இப்படி விவாகரத்து கேட்பாங்க அப்படிங்கிறது யாருமே நினைக்கல. விஜய் சாரும் த்ரிஷா மேம், அதாவது ஒரு நடிகை கூட தவறான தொடர்பில் இருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணோம்னா அந்த நடிகை த்ரிஷா அப்படின்னு சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு முதல்வர் விஜய் மற்றும் த்ரிஷாவுக்கும் மற்றும் இடையேயான அந்த விமர்சனம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய திரை நட்சத்திரங்களே இந்த விஷயத்தை பற்றி விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஜெய்சன் சஞ்சய் கொடுத்த அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய நோஸ்கட் மாதிரி இருந்தது. அதையும் தாண்டி ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு சங்கீதா மேம் வந்திருந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய திருப்பு முனை. அதையும் தாண்டி ஷோபா சந்திரசேகர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமும் விஜயும் சங்கீதாவும் ஒன்று சேர போகிறாங்க, சங்கீதா மேம் கூடிய சீக்கிரம் நீலாங்கரை இல்லத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் விஜய் அவருடைய நண்பரான சஞ்சீவும் இதை பற்றி சொல்லியிருந்தாரு. இப்படி இவங்க ஒன்னொன்னா சொல்ல இன்னைக்கு வந்து அந்த விஷயம் ட்ரூ ஆயிருக்கு. எஸ், வாபஸ் வாங்கிட்டாங்களாம் வழக்கை, அதாவது விவாகரத்து வழக்கை சங்கீதா தரப்பு வாபஸ் பெறதா தெரிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீவனாம்சமோ அலுமினியோ இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசலை. ஆஸ் யூஷுவல் எப்படி நீலாங்கரை வீட்டில் முன்னே இருந்தாங்களோ இதுக்கு மேலே அப்படியே இருக்க போகுது. அவங்களுடைய 25 வருட கால அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மறுபடியும் தொடரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா தரப்பு வக்கீல் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்களாம். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு காரில் வந்த சங்கீதா மற்றும் விஜய் வந்து ரிட்டன் இதில் ரிட்டன் இந்த வழக்கு முடிஞ்ச அப்புறமேலு கோர்ட்டில் இருந்துட்டு ஒரே காரில் போனாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இது ரொம்பவும் அஃபீஷியலாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. இந்த விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா ஷோபா மற்றும் சந்திரசேகர் 2 பேருமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஜெய்சன் சஞ்சயும் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய விஷயங்களையும் சொல்லியிருக்காரா. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது த்ரிஷா மேமோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த விஷயத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் விஜய் சாரோட ரசிகர்களோட மிகப்பெரிய ஆவலாக இருக்கு. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உதயநிதி சாரோட கைதுக்கு வந்து த்ரிஷா மேம் அவதூறாக பேசுனதுனால அந்த கைது நடந்துச்சு. த்ரிஷா மேமுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் உதயநிதி சாரை 9 வழக்கின் கீழே கைது பண்ணனாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த வழக்கு முடிவு அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்குமே ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வச்சு மறுபடியும் சங்கீதா விஜயோட திருமண வாழ்க்கைக்கு ஒரு கம்மா போட்டு கண்டினியூட்டியும் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அவங்க ரீயூனியனை நிறைய திரைப்பிரபலங்கள் கொண்டாடுறாங்க. முக்கியமாக சங்கீதாவோட நண்பர்களான அஜித் மற்றும் ஷாலினி, அதையும் தாண்டி வந்து முதல்வர் விஜயோட நண்பரான சஞ்சீவ், இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை ரொம்பவும் சந்தோஷமாக கொண்டாடுறாங்களாம். இதை பற்றின நிறைய விஷயத்த சஞ்சீவும் சொல்லியிருக்காரு. அதையும் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.